சட்டப்பேரவை நிகழ்வுகள் சார்ந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு வணக்கம். ஆளுநர் மாளிகை தரப்பு விளக்கத்தில் இந்த புறக்கணிப்பு என்பது தேசிய கீதத்திற்கான மதிப்பளிக்காததுதான் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை என்ன இது பற்றி? தவறான விளக்கம். என்ன காரணம் என்றால், சட்டமன்றத்திலே தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுகிற மரபு நாம் 1969 கடைபிடித்து வருகிறோம். தமிழ்தாய் வாழ்த்தை எப்போது அதிகாரபூர்வமான பாடலாக ஏற்றுக்கொண்டோமோ அப்போதிலிருந்து கலைஞர் ஆட்சி காலம் இன்று வரைக்கும் எல்லா ஆட்சி காலத்திலும் அப்படித்தான். எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் அப்படித்தான், ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் அப்படித்தான். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சட்டப்பேரவையில் முதலில் பாடப்பட வேண்டும், எல்லாமே முடிவு செய்யப்பட்ட விஷயம். இன்னும் சொல்லப்போனால் பேரவைத் தலைவரின் பொறுப்பு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஆளுநர் திடீரென்று அவரது விருப்பத்தை கூறுவது என்பது அது தவறான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் பாராளுமன்றத்தில் கூட வந்தே மாதரம் பாடப்பட்ட வரலாறுலாம் இருக்கிறது. ஆளுநர் உரையை வாசிக்க விரும்பவில்லை. அவர் அதற்கான ஒரு காரணமாக அல்லது ஒரு சாக்காக சொல்வதுதான் இந்த விளக்கம் என்பதுதான் என் கருத்து. நீங்கள் குறிப்பிட்ட இந்த விஷயம், இதை தொடர்பு படுத்திதான் திமுக, அதாவது அவை முன்னவர் துரைமுருகன் கொண்டு வந்த தீர்மானத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறதா? ஏனென்றால் அதில் அவர் குறிப்பிடுகிறார், ஆளுநருடைய உள்நோக்கம் கேள்விக்குள்ளாகிறது என்று குறிப்பிடுகிறார். அப்படிதான் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியுள்ளதா? கண்டிப்பாக ஆளுநருக்கு உள்நோக்கம் இருக்கிறது, முதலில் இருந்தே இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். சென்னாரெட்டி அவர்கள் காலத்துல ஆளுநராக இருந்த போது ஜெயலலிதா அவர்களுக்கும் சென்னாரெட்டி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள். ஆனாலும் கூட அவர் சில மரபுகளை கடைபிடிப்பதிலும் சில விஷயங்கள் தொடர்ந்து இயங்க வேண்டும், சட்டப்படி இயங்க வேண்டும் என்பதிலும் குறிப்பான கவனம் செலுத்தினார். எடுத்துக்காட்டாக துணைவேந்தர் நியமனம். துணைவேந்தர் நியமனத்தில் ஏராளமான காலதாமதம். இன்னும் சொல்லப்போனால் பல பல்கலைக்கழகங்களுக்கு இன்று துணைவேந்தர் இல்லை. இந்த சம்பந்தப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டியில் துணைவேந்தர் இல்லை, பதிவாளரும் இல்லை. மாணவர்களுக்கு துணைவேந்தர் இல்லாத காரணத்தால் நம்மால் பட்டம் முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்க முடியவில்லை. இதெல்லாம் ஆளுநருக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? ஆனாலும் அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதை காலதாமதப்படுத்துகிறார். மீண்டும் ஒரு மாநில அரசு இதற்கு நிவாரணம் தேடி உச்சநீதிமன்றத்துக்கு தான் செல்ல வேண்டும் என்கிற நிலை. ஆக ஒட்டுமொத்தத்திலே ஆளுநர் மாநில அரசை தனது விரோதியாக பார்க்கிறார். ஆனால் ஆளுநர் என்பவர் மக்களின் சார்பாக நிற்க வேண்டியவர். தமிழ்நாட்டு ஆளுநர் தானே, தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் பாலமாக இருந்து செயல்பட வேண்டியவர், தமிழ்நாட்டின் செரிமோனியல் ஹெட். அதை எல்லாமே அவர் மறந்து விட்டு செயல்படுகிறார். எனவேதான் துரைமுருகன் கூறியதைத்தான் நாம் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. ஆளுநரை பேச விடாமல் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இந்த கருத்தை எப்படி பார்க்க வேண்டியுள்ளது? அதிமுக ஆளுநருக்கு பாதுகாப்பு கிடையமா மாறுவது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். காரணம், அண்ணா பல்கலைக்கழக விஷயத்திலே அதிமுக பெரிய போராட்டங்களை எல்லாம் முன்வைக்கிறது. ஆனால் அதிலே ஆளுநரின் ஒரு பெரிய தவறும் இருக்கிறது, பெரிய நிர்வாக தவறு. துணைவேந்தர் போடவில்லை, பதிவாளர் போடவில்லை, இதெல்லாமே ஆளுநரின் தவறு தானே. அப்ப ஆளுநரை தக்க தருணத்தில் இடித்து கூற வேண்டியது எதிர்கட்சியின் கடமைதான். மாநில அரசையும் இடித்து கூற வேண்டும், மாநில ஆளுநரையும் இடித்து கூற வேண்டும். ஆனால் அதுக்கு பதிலாக வெறுமனே அரசியல் நோக்கங்களுக்காக ஆளுநருக்கு வக்காலத்து வாங்குவது என்பது சரியல்ல. ஏனால் ஆளுநரால் பாதிக்கப்பட்ட அரசுகளில் அதிமுகவின் ஜெயலலிதா அரசும் ஒன்று, 1994 முதல் 96 வரை. அதையும் அதிமுக மனதிலே கொள்ள வேண்டும் என்பதுதான் என் கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷாம். அப்படின்ற மாதிரி சொன்னதா கேள்விப்பட்டோம். சோ அதெல்லாம் அதுல இன்கார்பரேட் பண்ணாத இருந்ததுனால கவர்னர் உரையை படிக்காது இருக்கிறதே பெட்டர் நினைஞ்சு போயிருக்கலாம். அதிமுக பாஜகவோட ஒரு தோழமையா இருக்காங்க, இல்ல கவர்னரோட ஒரு நெருக்கமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும்போது கவர்னர் உரையை படைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை அதிமுக அலோவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேசிய கீதம் பேரவையில் அவமதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையில் தன்னுடைய உரையை ஆளுநர் நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் வெளியேறியிருக்கிறார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய கீதம் சட்டப்பேரவையில் அவமதிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. ஆளுநர் வெளியேறி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரியன், இதை எப்படி பாக்குறீங்க பிரியன்? சட்டப்பேரவையில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்ட பிறகு தேசிய கீதம்
பாடப்பட வேண்டும், அமைதி காக்க வேண்டும் என்று உறுப்பினர்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். ஆனால் தொடர்ச்சியாக முழக்கங்கள் எழுப்பப்பட்டதால் அவர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியிருக்கிறார். சட்டப்பேரவையில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைக்கிறார். வேல்முருகன், விவரங்கள். அந்த குறிப்பாக இன்று காலை 9:30 மணிக்கு ஆளுநர் அவருடைய உரையுடன் சட்டப்பேரவை இன்று தொடங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஆளுநர் உரை தற்போது தொடங்கப்படாமல் ஆளுநர் இங்கிருந்து வெளியேறிய காட்சிகளை நேரடியாக பார்த்திருக்கிறோம். இதற்கான விளக்கத்தை குறிப்பாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று இந்திய அரசியலமைப்பு மற்றும் தேசிய கீதம் வந்து அவமதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது ஆளுநருடைய கண்டனங்களை பதிவு செய்யக்கூடிய வகையில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேசிய கீதத்தை மதிப்பதும் அரசியலமைப்பின் குறிப்பிடப்பட்ட முதல் அடிப்படை கடமையில் ஒன்றாக கருதக்கூடிய சூழல்ல குறிப்பாக பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையின் போது தொடக்கத்திலும் முடிவிலும் தேசிய கீதம் வந்து பாடப்படுகிறது. அதே போல் அனைத்து மாநில சட்டமன்ற கூட்டத்திலும் ஆளுநர் உரையின் போது தொடக்கத்திலும் முடிவிலும் தற்போது தேசிய கீதமானது ஒலிக்கப்படுகிறது. இன்று ஆளுநர் சட்டப்பேரவைக்கு வருகை தந்த போது வெறும் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே பாடப்பட்டது. ஆளுநர் சட்டமன்றத்தினுடைய அரசியலமைப்பு கடமையை குறிப்பாக ஏற்கனவே இது குறித்து வந்து இந்த தேசிய கீதத்தை பாடுமாறு உணர்ச்சி பூர்வமாக கேட்டார். எனினும் அவர்கள் தற்போது அடம் பிடித்து இதை வந்து மறுத்துவிட்டதாக தற்போது தன்னுடைய ட்விட்டர் வாயிலாக தற்போது ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. இது மிகுந்த கவலைக்குரிய விஷயமாகும். அரசியலமைப்பு மற்றும் தேசிய கீதத்திற்கு இவ்வாறு மரியாதை அங்கீகாரம் கிடைக்காத நிலையில தற்போது சட்டப்பேரவை விட்டு வெளியேறியதாக ஆளுநர் தன்னுடைய கருத்தாக தற்போது ராஜ்பவனுடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்மோடு இது சார்ந்த கருத்தை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ இந்த தேசிய கீதம் ஒழிக்கப்படாததால் தான் ஆழ்ந்த வருத்தத்தோடு சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் புறப்பட்டார் என்ற ஒரு விளக்கத்தை ஆளுநர் மாளிகை கொடுத்திருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது? தொடக்கத்துல வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடணுங்க, உரையை முடிச்ச பிறகு தேசிய கீதம் பாடணுங்க. அதுக்கு நடுவில் எப்படி தேசிய கீதம் வருதுன்னு தெரியல. சோ முன்கூட்டியா பிளான் பண்ணி தான் வந்திருக்காரு. ஏன்னா அவர் நினைச்ச மாதிரியான அந்த உரை இல்லை. ஆக்சுவலா அந்த உரையில வந்து அவருக்கு விரும்பாத சில விஷயங்கள் அந்த உரையில இருக்கிறதுனால அதை அவர் படிக்க வேண்டாம்ன்ற ஒரு முன்மூடியோட தான் வந்திருக்காரு. ஏற்கனவே சபாநாயகர் அவரை சந்திச்ச போது அந்த மாதிரி விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. சட்டம் ஒழுங்கு போன்ற விஷயங்களை பத்தி குறிப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. சோ அவர் முன்மூடியோட வந்து இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அவர் வந்து கிளம்பிட்டாருன்றதான் என்னுடைய கருத்து. ஆனா அதுக்கு நடுவில் வந்து இந்த அதிமுக வந்து கொஞ்சம் அமைதியா போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்த போது ஆளுநருடைய இந்த செயல்பாடு என்பது தேசபக்தியில் திமுக தமிழ்நாடு அரசு குறைந்து இருக்கிறதோ என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அது கண்டனத்திற்குரியது. ஆளுநர் சட்டப்பேரவையை புறக்கணித்ததற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கருத்தையும் அவர் தெரிவித்தார் என்பதை நாம் அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை வைத்து பார்க்கும்போது இதில் தேசிய கீதம் முதலில் இசைக்கப்படவில்லை. தன்னுடைய அந்த கோரிக்கையையும் மீறி தேசிய கீதம் இசைக்கப்படாமல் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ஒலிக்கப்பட்டது. ஆனால் மற்ற சட்டப்பேரவைகளில் அந்த நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பும் பின்பும் தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது என்பதை குறிப்பிட்டு அதனால் இந்த சட்டப்பேரவையை ஆளுநர் புறக்கணித்திருக்கிறார் என்ற விளக்கத்தை ஆளுநர் மாளிகை கொடுத்தது. அதற்கு பிறகாக இதனை எதிர்த்து ஒரு தீர்மானம் சட்டப்பேரவையில் அங்கு அவை முன்னவர் துரைமுருகனால் கொண்டு வரப்பட்டது. அவர் அந்த தீர்மானத்தை வாசிக்கும் போது ஆளுநருடைய உரையாக எவையெல்லாம் அச்சிடப்பட்டிருந்ததோ அவை மட்டுமே அவை குறிப்பில் ஏற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அவர் அந்த தீர்மானத்தை முன்வைத்தார். அதனை முழுமையாக நிறைவேற்றியதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். எனவே சட்டப்பேரவையில் நிகழ்ந்த மற்ற நிகழ்வுகளை எல்லாம் அது பதிவேற்றப்படாது என்ற ஒரு விஷயத்தையும் சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார். இது சார்ந்த கூடுதல் கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ஆளுநருடைய இந்த செயல்பாடு அதற்கு திமுக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து இதை எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் வந்து சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறார். சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு மாநிலத்தில் ஆளுநர் பற்றி இப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்துவது என்பது சந்தோஷமான விஷயம் இல்லை. ஆனா அவர் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறார். ஏடிஎம்கே பீரியட்ல வந்து முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து இறைவன் இரவு வர்றது வழக்கமா இருந்தது. இந்த சட்டமன்றத்துக்கு ஒரு மரபு இருக்கு. அந்த மரபு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவர் யாரும் மரபு மாதிரி புதுசா பேசணும்னு ஆசைப்படுறதுக்கு no rights to ask for a change in tradition. என்ன உண்மையில என்ன நடக்குதுன்னா கவர்னர் உரையில் வந்து இந்த திமுக அதை வாசிக்கிறதுக்கு இவருக்கு விருப்பம் கிடையாது.
அதுக்காக தான் ஒவ்வொரு தடவை ஏதாவது ஒரு சார்ஜ் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. அதனால இது வந்து மிக மிக வருந்தத்தக்கது கவர்னர் இது மாதிரி நடந்துக்கிறதுங்கிறது. இப்போ மற்ற சட்டப்பேரவைகள்ல தேசிய கீதம் அது தொடங்குவதற்கு முன்பு இசைக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தை ஆளுநர் மாளிகை விளக்கத்தில் குறிப்பிடுகிறார்கள். அப்படித்தான் பின்பற்றப்படுகிறதா மற்ற சட்டப்பேரவைகளில்? எனக்கு தெரியாது. ஆனா மற்ற சட்டமன்றத்தில் இருக்குங்கிறதுக்காக இந்த சட்டமன்றத்தில் பண்ணி எந்த சட்டமும் கிடையாது. ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் ஒரு மரபு இருக்கு. அந்த மரபை வந்து அவங்க வந்து பின்பற்றுகிறாங்க. இவங்க என்ன தேசிய கீதத்தை மதிக்காத மாதிரி. நாங்க இதுல வந்து தில்லி தமிழ் சங்கத்துல நான் வந்து தலைவராக இருக்கேன். அந்த தமிழ் சங்கத்துல முதல்ல வந்து நாங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம், இறுதியில் தேசிய கீதம் பாடுவோம். இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் உள்ள பல ஃபங்க்ஷன்ல பார்த்திருக்கேன். இறுதியில வந்து அமைதியாக எழுந்து நின்று தேசிய கீதத்திற்கு மதிப்பு கொடுத்து தேசிய கீதம் பாடிவிட்டு கலைந்து செல்வார்கள். இப்படி ஒரு மரபு வந்து பல இடங்கள்ல இருக்கு. தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலும் இருக்கு. அந்த மரபை மாற்ற வேண்டிய எந்த தேவையில்லை. தேசிய கீதத்துக்கு எந்த விதத்திலேயே வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து அவமரியாதை பண்ணிச்சா? பண்ணலையே. இவருக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி 2 தடவை தேசிய கீதத்தை பாட்டுமா? தேசிய கீதம் தொடக்கத்தில் இசைக்கப்படுவது தொடர்பாக ஏற்கனவே ஆளுநருடைய கடிதத்திற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகும் இப்படியான ஒரு செயலில் அவர் ஈடுபடுகிறார் என்றால் அவருடைய செயல்பாட்டின் உள்நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்க வேண்டியிருக்கிறது என்ற கருத்தை துரைமுருகன் சொல்கிறார். இது பற்றி உங்கள் பார்வை? இல்ல, உள்நோக்கத்தை கேள்விக்குரியதாக்க வேண்டியதில்லை. என்னை பொறுத்த மட்டும் உள்நோக்கம் என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லை. உள்நோக்கம் கவர்னருடைய உரையை படிக்கும். கவர்னர் உரைங்கிறது என்னது, அல்லது பிரசிடென்ட் உரைங்கிறது என்னது? அந்த உரையை வந்து தயார் பண்றது வந்து நேஷனல் லெவல்ல வந்து கேபினெட் தயார் பண்ணுவாங்க. இதுலயும் வந்து சட்டமன்றத்தில் வரும்பொழுதும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தயார் பண்ணுவாங்க. தங்களுடைய அரசுடைய சாதனைகள் அத்தகைய ஒரு வாய்ப்பாக இது பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் உண்மை. அப்ப இவங்க வந்து தங்களுடைய சாதனைகள் என்னென்னு சொல்லி அந்த விளக்க உரையில எழுதியிருப்பாங்க, கவர்னர் உரையில எழுதியிருப்பாங்க. அதை படிக்கிறதுக்கு இவருக்கு மனசு கிடையாது. இவரெல்லாம் ஊரெல்லாம் போய் இந்த கவர்மெண்ட் சரியில்லை, இங்க அந்த குறை இந்த குறை பேசிட்டு இருக்காரு. அதே மரபு மீறிய செயல். கவர்னருக்கு வந்து முதலமைச்சரை அழைத்து ஏதாவது ஆட்சி முறையில் அதிருப்தி இருந்தால் முதலமைச்சரை அழைத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எழுத்து மூலமாக முதலமைச்சருக்கு அறிவிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அதுக்கப்புறம் கேட்கலன்னா தன்னுடைய ஒவ்வொரு மாசமும் கவர்னர் வந்து ரிப்போர்ட் அனுப்புறாரு பிரசிடென்ட்டுக்கு. அந்த அறிக்கையில் இதை பற்றி குறிப்பிடுவதற்கும் கவர்னருக்கு உரிமை இருக்கு. எதுல உரிமை இல்லைன்னா அந்த தெருவா பேசுற உரிமை கிடையாது. புதுசா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மரபு அத்தனையும் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இவர் வந்து எதுக்காக வேண்டிய இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னா இவருக்கு வந்து திமுக அரசு எந்த விதத்திலேயாவது வந்து டிஸ்கிரெடிட் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. சட்டம் வந்து சட்டமன்றத்துல வந்து ஒரு சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டால் அவருக்கு அதுக்கப்புறம் கவர்னர் என்ன பண்ணலாம்? அவருக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு அதை வந்து கையெழுத்து போடணும், அல்லது அது வந்து மாநிலத்தை மீறி கன்கரண்ட் லிஸ்ட் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது பிரசிடென்ட், அல்லது அதுல ஏதாவது ஒரு கருத்து இருந்ததுன்னா இந்த காரணங்களினால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒத்ததாக இந்த சட்டம் இல்லை என்ற காரணத்தினால் நான் திருப்பி அனுப்புறேன்னு சொல்லலாம். இவருடைய அதிருப்திக்காக அனுப்ப முடியாது. அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒத்ததாக இல்லை என்றால் மட்டும்தான் கவர்னர் வந்து திருப்பி அனுப்ப முடியும். எதை இவர் சரியா பண்ணிட்டு இருக்காரு? டேபிள்ல வச்சுட்டு எனக்கு என்ன டைம் லிமிட் கொடுத்துருக்காங்களான்னு கேட்கிறாரு. டைம் லிமிட் கொடுக்கல. என்ன கவர்னர்கள் கண்ணியமானவர்களாக இருப்பார்கள் என்று நம்பப்பட்டது. அதனால கவர்னர் டைம் லிமிட் கொடுக்கல. அவங்களே தங்களுடைய கடமையை ஒழுங்கா செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. இவருக்கு ஏன்னா டைம் லிமிட் கொடுக்கல, நான் எத்தனை வருஷம் எடுத்துக்கணும்னு சொன்னா அது சின்ன பிள்ளைத்தனமான ஒரு பேச்சு. இப்போ ஆளுநர் மாளிகை தரப்புல கொடுக்கப்பட்ட விளக்கத்துல தேசிய கீதத்தை மதிக்க வேண்டும் என்பது அடிப்படையாக அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அதை மீறும் வகையிலாக இந்த செயல்பாடுகள் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்க வேண்டும்? எங்க தேசிய கீதத்துக்கு வந்து அவமதிப்பு கொடுத்தாங்க? அதை முடிவுல வந்து தேசிய கீதம் வாசிக்க போறாங்க, எல்லாரும் எழுந்திருந்த மரியாதை சேர்த்தாங்க. இவரு தேசிய கீதம் முதல்ல வாசிக்கிறேன்னு சொல்றாரு. அரசியல் சட்டமா சொல்லிட்டே இப்படி இவர் விருப்பம் போல வந்து சட்டமன்றத்தை நடத்த முடியாது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பூரண அதிகாரம் படைத்தவர் அவை தலைவர். சட்டமன்றம் எப்படி நடக்கணும்னு அந்த அவைத் தலைவர் என்ன தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு சொன்னாரா? தேசிய கீதத்தை அவமதிப்பு நடத்தினாங்களா? கற்பனை கதைகளை சொல்றதுல பிரயோஜனமே இல்லை. சின்ன பிள்ளை கூட தெரியும் தேசிய கீதத்தை வந்து அவங்க அவமதிச்சாங்களா? இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பாலச்சந்திரன். கடந்த இந்த நிகழ்வுகள் எல்லாம் முக்கியமான ஒன்றாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஆளுநருடைய இந்த புறக்கணிப்பு, சட்டப்பேரவை புறக்கணிப்பு என்பது முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். ஆளுநருடைய இந்த சட்டப்பேரவை புறக்கணிப்பு என்பது தொடர்ந்து நிகழ்ந்திருக்கிறது. இது பற்றி உங்களுடைய பார்வை? வணக்கம். கவர்னர் இது போன்று புறக்கணிப்பது முதல் முறை அல்ல. எழுதி வைத்த உரையை படிப்பதற்குத்தான் கவர்னர் வருகிறார்.
ஆனால் கடந்த முறையும் வந்து இதே போன்று அந்த உரையை முழுமையாக படிக்காமல் வெளியேறினார். இந்த முறை தேசிய கீதம் பாடவில்லை என்று புறக்கணித்திருக்கிறார். தமிழ் தாய் வாழ்த்து பாடிய பிறகு உடனே தேசிய கீதம் பாடுவதில்லை. சட்டமன்ற நிகழ்வு முடிந்த பிறகுதான் தேசிய கீதம் பாடப்படுகிறது. இதற்கெல்லாம் வந்து முரண்டு பிடித்துக் கொண்டு ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு சொல்லிக் கொண்டு இவர் வந்து வெளியேறுவது என்பது ஏற்கவே முடியாது. என்னை பொறுத்தவரை திட்டம் வழிவகுக்கும். உள்ளூர் கைவினைஞர்கள் வழங்கும் சேவைகளை நவீன முறையில் வடிவமைத்துக் கொள்ளும் அணுகுமுறையை இத்திட்டத்தின் மூலம் அரசு கொண்டு வந்துள்ளது. இத்திட்டமானது சமூக ஏற்றத்தாழ்வுகளை அகற்றிடவும் இளைய தலைமுறையினருக்கான கல்வி வாய்ப்புகளை தடையின்றி வழங்கிடும் நோக்கோடு அனைவருக்கும் சம வாய்ப்பளிக்கும் திட்டமாக செயல்பட உள்ளது. தமிழ்நாடு அரசு கைத்தறித்துறையை மேம்படுத்துவதற்கு பல சீரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டின் பண்பாடு மற்றும் மரபினை பாதுகாத்து தேசிய அளவில் முன்னிலைப்படுத்தும் விதமாக ஒருங்கிணைந்த பெருவளாகம் யுனைட்டி மால் சென்னை சட்டப்பேரவையில் நிகழ்ந்த அந்த நிகழ்வுகளுக்கு பிறகாக ராஜ்பவன் ஆளுநர் மாளிகை தரப்பில் ஒரு விளக்கம் எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டிருந்தது. அந்த பதிவு அதற்கு பிறகாக நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதிவில் தான் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை, இது அரசியலமைப்பில் அடிப்படையான ஒரு விஷயமாக தேசிய கீதத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்தை அவமதிக்கும் விதமாக சட்டப்பேரவையில் நிகழ்வுகள் நடந்தது. அதனால் ஆழ்ந்த வருத்தத்தோடு ஆளுநர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார் என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த விளக்கம் தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகாக மேலும் சில விஷயங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு அந்த அறிக்கை வெளியிடப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்ட பிறகு அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அதாவது வேல்முருகனாக இருக்கட்டும், அதே போன்று மற்ற காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவர்கள் ஆளுநருக்கு எதிராக பல்வேறு முழக்கங்களை எழுப்பியிருந்தார்கள். அதையும் குறிப்பிட்டு இந்த விளக்கம் கொடுக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இதற்கிடையில் இரண்டு விதமான நிகழ்வுகளாக இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, ஆளுநருடைய இந்த புறக்கணிப்பு என்பது, அதில் ஆளுநருடைய உரை என்பது மிகுந்த சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமாகவே மாறி இருக்கிறது என்றே சொல்லலாம். கடந்த முறை முதல் பத்தியை மட்டும் படித்துவிட்டு சட்டப்பேரவையிலிருந்து அவர் வெளியேறினார். அத்தோடு அதற்கு முந்தைய ஆண்டை பொறுத்த வரைக்கும் சில வார்த்தைகளை சேர்த்தும் நீக்கியும் அவர் வாசித்தார் என்பதும் சர்ச்சைக்குள்ளானது. இந்த நிலையில் தேசிய கீதம் முதலில் இசைக்கப்பட வேண்டும் என்பதிலும் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையேயான முரண்கள் என்பது நீடித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த விஷயத்தை காரணம் காட்டிதான் தற்பொழுது இந்த சட்டப்பேரவையை தான் புறக்கணிப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் இந்த விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடிப்படை மரியாதையை கூட தேசிய கீதத்திற்கு கொடுப்பதில்லையா என்று. ஆனால் தமிழ்நாடு அரசு தரப்பில் தொடர்ந்து இதற்கான விளக்கமாக கொடுக்கப்படுவது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் தான் ஒரு நிகழ்ச்சியின் முதலில் இசைக்கப்பட வேண்டும், அப்படித்தான் ஒரு விதிமுறையாக அதனை பின்பற்றி வருகிறோம் என்றும், அதற்கு அது தொடர்புடைய சில அரசாணைகளையும் கூட தமிழ்நாடு அரசு சமீபத்தில் வெளியிட்டிருந்தது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் முன்பாக அது இசைக்கப்பட வேண்டும், அதற்கு அனைவரும் எழுந்து நின்று மரியாதை கொடுக்க வேண்டும் போன்ற அரசாணைகளும் கூட வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்படியாக இருக்கும் பொழுது அதைத்தான் தன்னுடைய தமிழ்நாடு அரசினுடைய மரபாகவும் சட்டப்பேரவையினுடைய மரபாகவும் தமிழ்நாடு அரசு பின்பற்றி வருகிறது என்ற விளக்கத்தையும் தமிழ்நாடு அரசு தரப்பில் ஏற்கனவே இது போன்ற பிரச்சனைகள் எழுந்த சமயங்களில் எல்லாம் விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்பட்டு அதற்கு பிறகாக தேசிய கீதம் இசைக்கப்பட இருக்கக்கூடிய சமயத்தில் தான் உறுப்பினர்களுடைய அந்த முழக்கங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. அப்போதும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து அந்த முழக்கங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அந்த சமயத்தில் தான் ஆளுநர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியிருக்கிறார். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரனிடம் பேசலாம். திரு குபேந்திரன், இந்த நிகழ்வை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்படுகிறது, அதற்கு பிறகாக தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற சமயத்தில் தான் உறுப்பினர்களுடைய அந்த கோஷங்கள் எல்லாம் எழுகின்றன. ஆனால் தேசிய கீதம் இசைக்கப்படாததால் அங்கிருந்து வெளியேறினேன் என்ற ஒரு விளக்கத்தை ஆளுநர் மாளிகை கொடுத்திருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அதாவது கவர்னருக்கு ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு வேண்டும், அந்த அடிப்படையில் தான் இந்த முறை வெளியேறி இருக்கிறார். அதாவது எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ் அது முடிவில் தான் தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இவருக்கு வந்து எப்படின்னா ஆரம்பத்திலும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும், சட்டமன்ற நிகழ்ச்சி முடியும் போதும் தேசிய இசைக்கப்பட வேண்டும் என்று தேசிய கீதத்தை தமிழ்நாடு அரசு புறக்கணிக்கவில்லை, மதிக்காமல் இருக்கவில்லை. எந்த இடத்திலும் கவர்னருக்கு இருக்கிற மரியாதை குறைப்பதே இல்லை. மற்ற மாநிலங்கள் போல் கவர்னர் அழைக்காமலும் சட்டமன்ற நிகழ்ச்சியை தொடங்காமல் இருப்பதில்லை. அப்படி இருக்கும்போது
இவரை மதித்து நடக்கிற தமிழக அரசாங்கத்திற்கு இவர் திரும்ப என்ன செய்யணும்? அந்த குறைந்தபட்ச ஒரு நாகரிகத்தை, மரியாதையை ஒரு கவர்னர் என்ற முறையில் திரும்ப செலுத்த வேண்டுமா வேண்டாமா? இவர் தெலுங்கானாவில் தமிழிசை அவர்களை ஆளுநராக இருந்தபோது தமிழிசை அழைப்பதே இல்லை. அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் இவர் போய் அழைத்தாலும் இவர் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி வெளியேறுவது என்பது ஏற்கவே முடியாது. என்னை பொறுத்தவரை என் பத்திரிகையாளர் என்ன சொல்கிறேன் என்றால், இனிமேல் இவரை அழைக்கவே வேண்டாம். சட்டமன்ற நிகழ்வு தொடங்குவது என்பது ஒரு மரபு. அதில் எழுதி கொடுக்கிற அறிக்கையை படிக்க வேண்டியது என்பதுதான் மரபு. இத்தனை ஆண்டுகாலம் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மரபை இவர் கடைபிடிக்க வேண்டும் என்றால் தமிழக அரசை மதிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இவர் அழைப்பதே வேஸ்ட். இவர் கூப்பிடவே வேண்டாம். ஆளுநர் அழைக்கப்பட வேண்டாம், அதை தவிர்க்க வேண்டும் என்பதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்திருக்கிறீர்கள். இது சார்ந்த கருத்துக்களுக்கு நன்றி திரு குபேந்திரன். தொடர்ந்து மேலும் இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்த கருத்துக்களை பகிர்வதற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கிருஷ்ணதாஸ் காந்தி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சட்டப்பேரவை நிகழ்வு, அதில் ஆளுநர் தன்னுடைய உரையை புறக்கணித்திருக்கிறார். அதற்கு தேசிய கீதம் தொடக்கத்தில் இசைக்கப்படாததான் காரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன இது பற்றி? இது ஒரு சட்டமன்றம் 60-70 ஆண்டுகளாக நடக்குது. ஒரு முறைப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. அதுல ஏதோ ஒரு பாடல அல்லது தேசிய கீதமாகவே இருக்கட்டும், அது பாடவில்லை என்பதனால இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு ஒரு ஆளுநர் பொறுப்புல இருக்கிறவர் பேசுகிறார் அப்படின்னா, ஒண்ணு அவர் ஒரு பேதமித்தனத்தோடு பேசுகிறார் என்று பொருள் இல்லது, அல்லது அவரு ஒரு வக்கரத்தோடு பேசுகிறார் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும். இது ஜனநாயகம் என்று பேச வேண்டும் என்றால் ஆளுநர் பதவியே ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று இப்ப பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆகவே ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு பதவியில இருப்பவர் ஜனநாயகத்தை பற்றி பேசுவது, கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசுவதும் கேலிக்குரியது. அவ்வளவுதான் சொல்லலாம். அது இவ்வளவு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருந்துகிட்டு இந்த மாதிரியான சில்லறை விஷயங்கள் எல்லாம் அவர் பேசுவது என்பது அது நல்ல அறிஞர்களாலேயோ பொதுமக்களாலேயோ ஏற்றுக்கொள்ள முடியாது. தேசிய கீதத்திற்கு மதிப்பளிக்காத ஒரு விஷயமாக இதனை கருத வேண்டி இருக்கிறது என்று ஆளுநர் மாளிகை தரப்பு விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சொல்லிட்டு போறாங்க, அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பொருட்டாக எடுக்க முடியாது. அவர் ஆளுநருக்கு உரிய பொறுப்புல அவர் ஆளுநர். அதுக்கப்புறம் நான் புறப்படும் போது தேசிய கீதம் வாசிக்கணும்னு சொல்லுவாரு. நான் அப்புறம் ராஜ்பவன்ல இருந்து வெளியில வரும்போதும் தேசிய கீதம் வாசிக்கணும். அதுக்கப்புறம் நான் தூங்க போகும்போது வாசிக்கணும். இப்படி எல்லாம் கேலிக்குரியதை ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதே முன்னால இப்படிதான் சொன்னாங்க, தியேட்டர்ல தேசிய கீதம் வாசிக்கல, அப்படி இது ரொம்பவும் அவமதிக்கிறதாகும் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில அங்க தேசிய கீதம் வாசிப்பதுதான் மக்களால் அவமரியாதை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக மாறி போச்சு. ஆகவே தேசிய கீதத்தை எங்கு வாசிக்கணும், ஏது வாசிக்கணும் என்பதற்கு எங்கேயும் கான்ஸ்டிடியூஷன்லாம் ஒன்றும் ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அது ஒரு நடைமுறை, அதுக்குரிய நடைமுறையை மரியாதையை அது ஒரு அவையில எப்படி செய்ய வேண்டும் என்பது அவை தீர்மானித்துக் கொள்ள, அவ்வளவுதான். இதுல எல்லாம் அவமரியாதை எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது தமிழ்நாடு அரசனுடைய மரபு. இது சட்டப்பேரவையின் தொடக்கத்திலும் சரி, தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுவதுதான் மரபு என்று குறிப்பிடுகிறார்கள். அது தேசிய கீதத்தை அவமதிக்கும் செயல் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த முரணை எப்படி பார்ப்பது? ஏமா, ஒரு சட்டமன்றம் இருக்குது, நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுத்த அவை, ஒரு மாநில அவை. மாநில அவைக்கு நான் எப்படி என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு கூட எனக்கு உரிமை இல்லை என்று ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு மைய அரசால் நியமிக்கப்படும் ஒரு உளவாளி சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம மதிப்பு கொடுக்கிறது? அவருடைய கருத்துக்கு நம்ம எப்படி அதுக்கு ஒரு இதெல்லாம் ரொம்பவும் சில்லறைத்தனமான ஒரு வெளிப்பாடுகளாகத்தான் பார்க்கிறேன் நான். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கிருஷ்ணதாஸ் காந்தி. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். திரு அரவிந்த், தற்போது இந்த சட்டப்பேரவை புறக்கணிப்பு என்பது தேசிய கீதம் முதலில் இசைக்கப்படவில்லை என்பதை குறிப்பிட்டுதான், இது ஏற்கனவே மற்ற சட்டப்பேரவைகளில் அப்படித்தான் பின்பற்றப்படுகிறது என்ற ஒரு கருத்தை ஆளுநர் மாளிகை தன்னுடைய விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படிதான் பின்பற்றப்படுகிறதா? இதுல முதல்ல ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துடலாங்க. ஏன்னா எல்லா ஸ்டேட்லயும் அந்தந்த ஸ்டேட்டுக்கான ஒரு ஆந்தம் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் தாய் வாழ்த்து நம்ம இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் அந்தந்த மாநிலங்களுக்கு ஒரு அரசு ஒரு பாடல் இருக்கிறது.
தமிழ்நாட்டுல அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழ் தாய் வாழ்த்துன்னு இருக்கு. சோ கவர்னர் இன்னைக்கு சொல்றது எவ்வளவு ஒரு வியர்டா ஒரு ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னா, கவர்னர் என்ன சொல்றாங்கன்னா ஆரம்பத்திலயும் நீங்க இது நேஷனல் ஆந்தம் பாடணும், கடைசிலையும் பாடணுங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடின உடனடியா ஒரு முறை தேசிய கீதம் பாடணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஈவெண்ட் இந்த செரிமனி முடிச்சதுக்கு அப்புறம் கவர்னர் அட்ரஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் நேஷனல் ஆந்தம் பாடணும், தேசிய கீதம் மீண்டும் ஒரு முறை பாடணும் அப்படிங்கறத அவரோட வாதமா இருக்கு. இது எப்படி ரொம்ப ஆடா இருக்கும் பாருங்க. ஒரே தேசிய கீதத்தை ஆரம்பத்திலையும் பாடணும், எண்டிலையும் பாடணும் அப்படிங்கிறாரு அவரு. ஆனா தமிழக சட்டப்பேரவைக்குன்னு ஒரு மரபு இருக்கிறது. தமிழகத்துல என்னன்னா ஆரம்பத்தில் தேசிய கீதமும் எண்டுல நேஷனல் ஆந்தமும் பாடுறாங்க. அதனாலதான் 2 பாட்டு இருக்கு. ஒரு மாநில ஒரு பாட்டும் தேசிய கீதமும் இருக்குங்காட்டி இரண்டுக்கும் உரிய முக்கியத்துவமும் அங்கீகாரமும் வழங்க வேண்டும் என்பதற்காக தான் இது தமிழ்நாட்டுல தொடர்ந்து பல ஆண்டுகளாக இது நடைபெற்று வருகிறது. இதுதான் முதல் முறையாகவோ 2வது முறையாகவோ இந்த நடைமுறை கிடையாது. தமிழக சட்டப்பேரவையில் இதுதான் மரபு. ஆரம்பத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும், இறுதியில் தேசிய கீதமும் 2 பாட்டுக்கும் உரிய அங்கீகாரமும் மரியாதையும் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு மரபை தமிழக சட்டப்பேரவையானது வரையறுத்திருக்கிறார்கள். அதை தான் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். எனவே திடீரென தமிழக ஆளுநர் இல்லை, நீங்க ஆரம்பத்திலையும் தேசிய கீதம் பாட வேண்டும், இறுதியில் தேசிய கீதம் பாட வேண்டும் என்பது ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாதது என்பதுதான் தமிழக சட்டப்பேரவையின் மரபாக இருக்கிறது. அதைத்தான் தமிழக அரசானது மீண்டும் ஒரு முறை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இது ஆளுநருக்கு கடந்த முறையே தெரியும். இது புதிதாக நடைபெறவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் இப்படித்தான் கடந்த பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. எனவே இதற்கான சாராம்சம் என்ன, ஏன் ஆளுநர் இன்று மீண்டும் இதனை செய்திருக்கார் என்றால், தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட அந்த உரையை அவர் வாசிக்க தயாராக இல்லை. அதற்காக ஒரு காரணத்தை தேடுகிறார். அந்த காரணமானது இதனை பயன்படுத்தி அந்த உரையை வாசிக்க கூடாது, அதிலிருந்து பாய்காட் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அவர் தற்போது இதனை இப்படி நடந்திருக்கிறார் என்பதுதான் தெரிகிறது. ஆனால் இது ஆளுநர் பதவிக்கு எவ்வளவு பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதனை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுநர் பதவியானது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கிடையாது. அவர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருவர். அவர் தன்னுடைய அதிகாரம் என்ன என்பதனை அவர் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். இல்லை என்றால் தொடர்ந்து இது போல ஆளுநர் விசஸ் மாநில அரசுகள் என்ன இந்த ஒரு மோதலானது தொடர்ந்து நடைபெற்றுதான் வரும். பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் மிகவும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநர்கள் தங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டும். ஆளுநர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநில அரசை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தமிழக ஆளுநருக்கே ஒரு அறிவுரையும் வழங்கி இருக்கிறார்கள். அதனையும் மீறி தொடர்ந்து ஆளுநர் இது போல செயல்பட்டு வருவது ஆளுநர் பதவிக்கான அந்த மாண்பை கெடுக்கும் என்பதுதான் கருத்தாக இருக்கிறது. அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு செயல்பாடு இது என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி அரசியலமைப்பில் தேசிய கீதம் முன்பும் இசைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கா? அரசியலமைப்பு என்ன சொல்லுது? தேசிய கீதத்துக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. பொதுவாக எந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷனா இருந்தாலும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட அந்த ப்ரொசீஜர் படி எந்த அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும் அந்த அரசு நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பதுதான் விதி. எனவே தமிழக அரசு தமிழகத்தில் அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலங்களுக்கென ஒரு மாநில பாட்டு கிடையாது. தமிழகத்தில் இருக்கிறது, ஒரு சில மாநிலங்களில் இருக்கிறது. எனவே இந்த ஆளுநர் உரைக்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்தும், ஆளுநர் உரை முடிந்த பிறகு தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பது நடைமுறை. இதில் எந்த இடத்திலும் தேசிய கீதத்தை அவமதிக்கவில்லை. முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும், இறுதியில் தேசிய கீதம். எனவே 2 பாட்டுக்கும் உரிய மரியாதையும் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் மரபாக தொடர்ந்து தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறது. தற்போதும் அதுதான் நடக்கிறது. எனவே முதலிலும் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும், இறுதியிலும் பாடப்பட வேண்டும் என்பது நடைமுறைக்கும் ஏற்றதல்ல. ஏனால் 2 பாட்டு இருக்கும்போது ஒரு பாட்டை முதலிலும் ஒரு பாட்டை இறுதியிலும் பாடப்பட வேண்டும் என்பது இது எந்த இடத்துல இது வந்து அவமரியாதை என ஆளுநர் கூறுகிறார் என்று தெரியல. ஏதோ ஒரு சாக்கு சொல்லணும், அந்த உரையை படிக்க கூடாது, அதுக்கு ஒரு சாக்கு சொல்லணும், அதுக்கு இந்த ஒரு சாக்கு சொல்லிட்டு அவர் போற மாதிரி தான் தெரியுது. இது அரசியல் சாசனத்துக்கோ எதற்கும் மீறியதாக தெரியவில்லை. தேசிய கீதத்திற்கான உரிய அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. அந்த அவையிலும் ஈவென்ட் முடியும் போது அந்த பாட்டு பாடப்படுகிறது. எனவே இது எந்த இடத்திலும் அரசியல் சாசனத்துக்கு விதிமீறல் கிடையாது. ஆனால் இன்றைய தினம் ஆளுநர் செயல்பட்டு இருப்பதுதான் அரசியல் சாசனத்துக்கு எதிராக உள்ளது. ஏனால் ஒரு மாநில அரசு எழுதி கொடுத்த உரையை அவர் மீண்டும் ஒரு முறை படிக்காமல் சென்றிருப்பதுதான் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. அதை அவர்தான் உணர வேண்டும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அரவிந்த்.